بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று மஸ்ஜித் அல் அப்துல் ரஸாக் பள்ளியில் 61 மாதாந்திர குர்ஆன் தஃப்சீர் மற்றும் பயான் தமிழில் நடைபெற உள்ளது. இன்றைய தஃப்சீர் மற்றும் பயானை உரையாற்ற இருப்பவர் மஸ்ஜித் அப்துல் கஃபூரின் தலைமை இமாம் மௌலானா முஹம்மது அசீசுல்லா ஹசனி அவர்கள். வழமை போல் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தொடர் தொழுகைக்கு பிறகு மதிய உணவு பரிமாறப்படும், அனைவரும் கலந்து கொள்ளுதல். அதனிடையில் தேநீரும் ரோசனுக்கும் இன்ஷா அல்லாஹ் தயார் செய்யப்படும், அதை பயன்படுத்திக் கொள்ளுதல் வெளிப்பள்ளியில். இன்றைய பயானின் தொடக்கமாக நம்முடைய சகோதரர் சாதிக்கின் மகள் சாலிஹா அவர்கள் கிராத் ஓதி தொடங்க வைக்க உள்ளார். சாலிஹாவை கலைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி து'த்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ பியதிகல் ഖൈർ இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். தூலிஜுல் லைல ஃபின்-நஹாரி வ தூலிஜுன் நஹார ஃபில்-லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மைத்தி வ துக்ரிஜுல் மைத்த மினல் ஹய்ய் வ தர்ஸுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே ஆட்சி அனைத்திற்கும் அதிபதியே, நீ நான் இன்னவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய், மேலும் நீ நான் இன்னவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கின்றாய். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், மேலும் நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றாய். நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன, நிச்சயமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன். நீயே இரவை பகலில் நுழைய செய்கின்றாய், மேலும் பகலை இரவில் நுழைய செய்கின்றாய். இன்னும் உயிரற்றதில் இருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்கி நின்றாய், உயிருள்ளதில் இருந்து உயிரற்றதை நீயே வெளியாக்கி நின்றாய். நீ நாடுகின்றவர்களை கணக்கின்றி வழங்குகின்றாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تستكثر
ولربك فاصبر صدق الله العظيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله النبي وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் கிருபையினால தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற தஃசீர் வகுப்பை இதுவரை 60 தஃசீருடைய வகுப்புகள் நிறைவேற்று 61வது தஃசீர் வகுப்பிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்து கொள்வானாக. இந்த தஃசீர் வகுப்பினுடைய பரக்கத்து கொண்ட அல்லாஹ் மார்க்க தெளிவை நமக்கு வழங்குவதோடு மார்க்கத்திலே ஒரு பிடிப்பையும் மார்க்கத்தை பின்பற்றுவதற்குண்டான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு விசாலமாக வழங்க வேண்டும் என்கின்ற நல்லாதனோடு இந்த 61வது தஃசீர் வகுப்பை நாம் தொடங்குகிறோம். இந்த வகுப்பிலே நாம் பார்க்கக்கூடிய சூரத்துல் முத்தஸிர் என்று சொல்லப்படுகின்ற 74வது சூரா. இந்த சூரா எந்த அடிப்படையில் இறங்கியது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன என்பது சம்பந்தமாக நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். தஃசீர் இப்னு கஸீரின் அடிப்படையில் இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். இந்த சூரா வரிசையின் அடிப்படையில் 24வது சூறாவாக இருந்தாலும் இந்த சூரா ஆரம்ப கட்டத்தில் இறங்கிய சூறா. ஆரம்ப கட்டம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், முதல்ல இறங்கின சூறா சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இந்த சூறாவினுடைய முதல் 5 வசனங்கள் தான் அப்போது இறங்கியது. முதல் 5 வசனங்கள். அதற்கு பிறகு இறங்கிய சூறா இந்த சூரத்துல் முத்தஸிர். ஆக இரண்டாவது இறங்கிய சூறா சூரத்துல் முத்தஸிர். ஆனால் சூறாவினுடைய வரிசையின் அமைப்பில் இது 74வது சூறாக இது இடம்பெற்றது. இது எந்த அடிப்படையில் இந்த சூறா இறங்கியது என்று சொன்னால், நாம் பலமுறை கேட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் வரம்பு மீறி நடந்து கொண்டிருப்பதை பார்த்து மனவேதனைப்பட்டு நேரான வழியை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற ஒரு தியானம் தான் ஹிரா குகையினுடைய தியானம். 40 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவேற்ற நேரத்தில் இவர்கள் அந்த குகைக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டார்கள். அந்த குகையிலிருந்து பார்த்தால் கஅபத்துல்லாஹ் கண்ணுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு உயரமான ஒரு இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த குகையில் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. கருணத்துடனான மிகவும் சிரமத்தோடு கடக்க வேண்டிய பாதையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குகை அது. அப்ப அன்னை ஹதீஜா அம்மா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது இரவு நேரத்துல தான் நான் போவேன். பகல் நேரத்துல நான் போனேன் அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க, ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு சிரமப்படுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அந்த கருணான பாதையை கடந்து அந்த குகையில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றதை பார்க்கக்கூடிய மக்கள் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாம என்ன செய்வேன், இந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அன்னை ஹதீஜா அம்மாவை சொல்றாங்க. அவ்வளவு சிரமத்திற்கு நடுவே அன்னை ஹதீஜா அம்மாவை அந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படி பல நாட்கள் சென்றதற்கு பிறகுதான் திடீரென்று ஒரு நாள் ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய உண்மையான தோற்றத்தில் தோன்றினார். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி தன்னுடைய உண்மையான தோற்றத்தில் வந்திருக்கிறார். முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது தன்னுடைய உண்மையான தோற்றத்தில் தான். தன்னுடைய உண்மையான தோற்றத்தை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்துட்டாங்க. ஏன் சொன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தோற்றத்தை அவங்க பார்க்கல.
அதனால கடுமையாக பயந்துட்டாங்க. அப்பதான் நடந்த நிகழ்ச்சி சம்பாஷணைகள் நமக்கு தெரியும். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஓதுவீராக என்பதாக திருக்குர்ஆனுடைய வசனத்தை சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஓத தெரியாது. அப்படியா? நபி அவர்களை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து விட்டு பிறகு ஓதி கொடுத்தாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. அந்த நேரத்துல தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து அகன்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கவில்லை. அதனால அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டில் யார் இருக்கா? அன்னை ஹதீஜா அம்மா இருக்காங்க. ஹதீஜா அம்மா வந்து சொல்றாங்க, அங்க நடந்ததெல்லாம் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி அணைத்தது. நபி அவர்களிடத்தில் பேசிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய் நடுங்கி போய் சொன்னாங்க. அப்பதான் அன்னை ஹதீஜா அம்மா சொன்னாங்க, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எந்த தீங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு சிறந்த மனிதர், நீங்க ரொம்ப சிறந்த மனிதர் என்று சொல்லி நபி அவர்கள் சிறந்தவர் என்பதற்கு சில அடையாளங்களையும் சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பொய் பேசுறது கிடையாது, நீங்க உண்மையை தான் பேசுவீங்க, பொய் பேச மாட்டீங்க. உறவுகளை நீங்கள் அரவணைக்கிறீர்கள், உறவுகளை நீங்கள் உடைப்பதில்லை. அனாதைகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறீர்கள். ஏழைகளை நீங்கள் அரவணைக்கிறீர்கள். ஆக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நல்ல குணங்கள் எல்லாம் நீங்கள் சிறந்தவர் என்பதற்கு, நீங்கள் இப்படி சிறந்த மனிதராக இருக்கும் போது அல்லாஹ் உங்களை சோதிக்க மாட்டான், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான், உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராது. அதனால நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஸ்வாசப்படுத்தி அவரை வந்து படுக்க வச்சிடறாங்க. ஒரு போர்வையை பூத்திக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அன்னை ஹதீஜா அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு வேதத்தை கற்றறிந்த வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களை அழைச்சிட்டு போவாங்க. அப்ப அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இது நான் வேதத்தின் வழியாக அவங்க அறிந்தது என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பத்ர் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். உங்ககிட்ட நடந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதற்கு முன்பு வந்த நபிமார்களுக்கும் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றான். ஆறுதல் சொன்னதோடு அவர் சொல்றாரு, நீங்க நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீங்க, நபியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீங்க. அந்த நேரத்தில் நானும் இருந்தேன்னு சொன்னா உங்களை நானும் ஈமான் கொள்வேன் என்பதாக சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த பயம் போகல, வீட்டுக்குள்ளேயே போய் முடங்கி போயிருந்தாங்க. ஏன் சொன்னா அடுத்து என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ வந்து திடீரென்று ஒரு உருவம் வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 5 வசனங்களை சொல்லி கொடுத்தாங்க, அதோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு மன உளைச்சல், மன அழுத்தம் இந்த நேரத்துல வீட்டில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரல. அப்ப போர்வையை போத்திக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே முடங்கி போயிட்டாங்க. சில ஹதீஸ்கள் வருது என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவிற்கு அவர்கள் கவலைப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, எந்த நேரத்துல இந்த 5 வசனங்கள் இறங்கியதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த வசனமுமே வரல, எந்த வசனமுமே வரல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியாம அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பயந்தார்கள், மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், தன்னை மாய்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணும் அளவிற்கு அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கிறான். யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்திரீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நிகழ்ச்சியை தான் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூரத்துல் முத்தஸிர் இறங்கியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி வந்ததற்கு பிறகு அவர்கள் பயந்து நடுங்கியவர்களாக
அது எதுவும் புரியாதவர்களாக அவர்கள் வீட்டில் முடங்கி போய் போர்வையை போர்த்தி கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்திரீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி எழுப்புகிறார். இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 7 வசனங்களை அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழைப்பாளருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள், இந்த 7 பண்புகள். இந்த 7 பண்புகள் சொன்னா 7 வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றான். இந்த 7 விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் கூட நபி அவர்களின் வழியாக நபி அவர்களுடைய நுபுவத்து பணியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா தீனுடைய அழைப்பாளர்களுக்கும் ஹிதுமத் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த 7 வசனங்களும் மிக அடிப்படையான போதனையாக அறிஞர்கள் சொல்றாங்க. இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரை, தும் ஃபஅன்திர், எழுந்து ஃபஅன்திர், நீங்கள் மக்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் எந்திரிச்சு தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஒரு மலை அடிவாரத்திற்கு கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த விருந்து ஏற்பாட்டுல தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, ஒரு விருந்து ஒன்று கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உறவினர்களை பார்த்து பேசினாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, நிச்சயமாக நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் நம்புறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க வாயிலிருந்து பொய்யான ஒரு தகவல் வந்தது கிடையாது, நீங்க என்ன சொன்னாலும் அது உண்மைதான். அப்படிங்கிறதுனால இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படம் வருது நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா அது உண்மையாகத்தான் இருக்கும், அது பொய்யாக இருக்காது. அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பதான் அவங்க சொன்னாங்க, நீங்க சாதிக்காக இருக்கிறீர்கள், அமீனாக இருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக் என்றும் அமீன் என்றும் அவர்கள் அழைத்தார்கள் என்று சொல்றோம் இல்லையா? இந்த கூட்டத்துல தான் மக்கள் சொன்னாங்க, நீங்க சாதிக், நீங்க உண்மையாளர், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, மேலும் அமீனாக இருக்கிறீங்க. அமீன் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்பகத்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறீங்க, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால இந்த படம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றத நாங்க நம்பாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, கண்டிப்பாக நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நுபுவத் சம்பந்தப்பட்ட செய்தியை எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை நபியாக தேர்வு செய்திருக்கிறான் என்கிற செய்தியை, அல்லாஹ் ஒருவன் வணக்கத்திற்குரியவன் என்கிற ஏகத்துவ செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாக வெளியே சொல்றான். இது சொன்னது இந்த வசனத்தின் பின்னணியில தான் என்பதாக தஃசீர் எழுதுறாங்க. என்கிற இந்த வசனத்தின் பின்னணியில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முதல் பிரச்சாரத்தை செஞ்சாங்க. அந்த நேரத்திலும் அபூ லஹப் அந்த கூட்டத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசி ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை சொல்றதுக்கு தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு விருது போட்டீங்களா என்பதெல்லாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி. அதே கூட்டத்தில் இருந்த ஆக சிறியவராக இருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை தன்னுடைய பிச்சைக்காரர்களால் பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற பெருமையையும் அந்த கூட்டத்தில் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த பாக்கியத்தை பெற்றார். ஆக இதுவும் இந்த வசனத்தின் பின்னணியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்பதாக சொல்கிறார். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய இறைவனை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அவனை கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லி உங்களுடைய ரப்பை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய உடுப்பை, உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மையாக வைத்திருங்கள். வர்ருஜஸ ஃபஹ்ஜுர், அசுத்தத்திலிருந்து நீங்கள் முற்றாக விலகி இருங்கள். அசுத்தம் அப்படிங்கிறதுல தஃசீல்ல 2 வகையான அசுத்தத்தை எழுதுறாங்க. ஒன்று வெளிப்படையான அசுத்தம், ஆடையை தூய்மையா வச்சுக்கணும், ஆடையில் அசுத்தம் இருக்கக்கூடாது. அசுத்தத்தோடு சம்பந்தப்படுகின்ற எந்த ஒரு
விஷயத்திலும் இல்லாமல் தூய்மையாக இருக்கிற வெளிப்படையாக நம்முடைய பார்வைக்கு படுகின்ற நம்முடைய அறிவால் உணர்கின்ற தூய்மை, அந்த தூய்மையை கடைபிடிங்கள். அது போன்ற அசுத்தத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறீர்கள். முதலாவது. இரண்டாவது என்னன்னா கொள்கை ரீதியிலான அசுத்தம். கொள்கை ரீதியிலான அசுத்தம் அது அப்படின்னா கொள்கை சம்பந்தப்பட்ட அசுத்தம். அதே மாதிரி உள்ளத்தில் எழக்கூடிய கெட்ட எண்ணங்கள், உள்ளத்தில் எழக்கூடிய கெட்ட விதமான இறைவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், இதுவெல்லாம் அசுத்தம். அந்த அசுத்தத்தையும் இந்த வார்த்தை குறிக்கிறது என்பதாக சொல்றாங்க. நீங்கள் அசுத்தத்திலிருந்து முழுக்க நீங்கள் விலகி இருங்கள் அப்படின்னு சொன்னா, வெளிப்படையான அசுத்தத்திலிருந்து விலகிடுங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்திலிருந்து நீங்கள் முழுக்க விலகி இருங்கள், தூய்மையாக இருங்கள். நீங்கள் யாருக்கும் உபகாரம் செய்ய வேண்டாம், அவர்களிடத்தில் இருந்து அதிகமாக பெறலாம் என்கின்ற எண்ணத்தில். நீங்க யாருக்கு நல்லது செஞ்சாலும் சரி, அது மூலமா நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நீங்க யாருக்கு என்ன செய்ய வேண்டாம், உபகாரம் செய்ய வேண்டாம். வலத்தம்னுன், நீங்கள் யாருக்கும் உபகாரம் செய்ய வேண்டாம், உதவி செய்ய வேண்டாம். தஸ்தக்ஸிர், அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்துல யாருக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, உதவி செய்ய வேண்டாம். உம்முடைய இறைவனுக்காக வேண்டி நீங்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்கள் எது வந்தாலும் சரி, உம்முடைய இறைவனுக்காக வேண்டி நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. இந்த 7 வசனங்களையும் எல்லா அழைப்பாளர்களுக்கும் இருக்க வேண்டிய பண்புகளாக இந்த 7 வசனங்களையும் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. முதலாவது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ஷானஹு வ தஆலா போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்திரீர்கள் என்று நபியை எழுப்புகிறார். கும் ஃபஅன்திர், எழுந்து நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார். வரப்பக ஃபகபிர், உம்முடைய இறைவனை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அவனை கண்ணியப்படுத்துங்கள், அவனை மேன்மைப்படுத்துங்கள், அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லுங்கள். வஸியாபக ஃபதாஹிர், உம்முடைய ஆடையை நீங்கள் தூய்மையாக வைத்திருங்கள். வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், அசுத்தத்திலிருந்து முழுக்க நீங்கள் விலகி இருங்கள். வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், அதிகமாக பெறலாம் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் யாருக்கும் உபகாரம் செய்ய வேண்டாம். வலிரப்பிக ஃபஸ்பிர், எவ்வளவு துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் உங்களுடைய இறைவனுக்காக வேண்டி நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற இந்த 7 வசனத்தையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அவர்களை பிரச்சாரத்திற்கு எழுப்புகிறார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முதல் நுபுவத்தினுடைய பிரச்சாரத்தை அந்த இப்ப நம்ம சொன்ன அந்த நிகழ்ச்சியில தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட வாக்கியத்தை பெற்றார்கள். அதே கூட்டத்தில் அபூ லஹப் என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த துர்பாக்கியமான ஒரு நிலையை அவன் பெற்றுக்கொண்டான். ஃபைதான் முகிரா ஃபின் நாகூர், அந்த கியாமத்துடைய நாள் இருக்கிறதே, அந்த நாள் வருகிற நேரத்தில் ஃபதாலிக யௌமைதின் யௌமுன் அஸீர், அந்த நாள் இருக்கிறதே, அந்த நாள் மிகவும் கடுமையான நாளாக இருக்கும். அலல் காஃபிரீன கைரு யஸீர், நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இது இலகுவான நாளாக இருக்காது. தர்னி வமன் ஹலகது வஹீதா, என்னை விட்டு விடுங்கள், நான் தனித்து படைத்தவனையும் விட்டு விடுங்கள். வஜஅல்து லஹு மாலன் மம்தூதா, அவனுக்கு நான் செல்வத்தை நிறைவாக வழங்கியிருந்தேன். வபனீன ஷுஹூதா, அவனோடு இருக்கக்கூடிய ஆண் மக்களையும் நான் வழங்கியிருந்தேன். வமஹத்து லஹு தம்ஹீதா, அவனுக்கு விசாலமான வசதி வாய்ப்புகளையும் நான் வழங்கியிருந்தேன். சும்மா யத்பஅு அனஸீத், என்றாலும் அவன் இன்னும் அதிகமாக வழங்க வேண்டும் என்று அவன் பேராசை கொண்டான். கல்லா, அவ்வாறல்ல. இன்னஹு கான லி ஆயாத்தினா அனீதா, நம்முடைய வசனங்களுக்கு அவன் முரண்பட்டான். சபுரிஹிகு சஅதா, வேதனையின் சிகரத்தில் அவனை நாம் ஏற்றுவோம். இன்னஹு ஃபக்கர வ கத்தர், நிச்சயமாக அவன் சிந்தித்தான், மேலும் அவன் புறக்கணிப்பதற்கு முடிவு செய்தான். ஃபகுதில கைஃப கத்தர், அவன் எவ்வாறு அப்படி முடிவு செய்யலாம், அவனுக்கு அழிவுதான். சும்மா குதில கைஃப கத்தர், எவ்வாறு அவன் முடிவு செய்யலாம், அவனுக்கு அழிவுதான். சும்மா அவர், பிறகு அவன் பார்த்தான். சும்மா அபஸ வ பஸர், முகம் கடுகெடுத்தான், முகம் சுளித்தான்.
ثم أدبر واستكبر பிறகு அங்கிருந்து திரும்பி சென்றான் மேலும் பெருமை கொண்டான் فقال إن هذا إلا سحر يؤثر பிறகு அவன் சொன்னான் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியமே அன்றி வேறில்லை என்பதாக சொன்னார் إن هذا إلا قول البشر இது மனித வார்த்தையை தவிர வேறு இல்லை என்பதாக சொன்னார் سأصليه سقر இவனை நாம் சகர் என்கிற நரகத்திலே தள்ளுவோம். இதுவரையிலான வசனங்கள், அதாவது 26வது வசனம் வரை 26வது வரையிலான வசனங்களில் அல்லாஹ் யார் குறித்து பேசுகிறார்? இதுல ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி பேசுகிறார். ஒரே ஒரு நபரை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார். இது யாரை பற்றி பேசுறான் அப்படின்னு சொன்னா இப்னு கஸீர்ல எழுதியிருக்கிறாங்க. இது யாரை பற்றி பேசுறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வலீத் இப்னு முகைராவை பற்றி பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்றாங்க. பல்வேறு தடைகள் வந்தாலும் கூட தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை தடுப்பதற்கு என்னென்னலாம் வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அந்த மீட்டிங்ல அவங்க பேசுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்திலிருந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்பதாக ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க. அப்ப அந்த மீட்டிங்ல பலரும் பல கருத்துக்களை சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு கருத்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் பேரம் பேசலாம். அவங்கள்ட்ட போய் பேரம் பேசலாம். பேரம் பேசுறதுனா எப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, எதுக்காக வேண்டி நீங்க இந்த பிரச்சாரத்தை செய்றீங்க, அதை நாங்க உங்களுக்கு தந்துறோம். என்ன வேணுமோ அதை உங்களுக்கு நாங்க தந்துறோம். ஒரே ஒரு நிபந்தனை, இன்னமே இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை அடிப்படையில் பேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நம்ம பிரபலமா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சில வரிகள் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட குறைஷிகள் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது, உங்களுக்கு பதவி வேண்டுமா, அந்த பதவியை நாங்கள் தருவோம். உங்களுக்கு அழகிய பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசையா, எங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் விரும்புகின்ற அழகிய பெண்ணை நாங்கள் திருமணம் முடித்து தருவோம். உங்களுக்கு காசு வளங்கள் நிறைய வேண்டுமா, காசு வளங்களை தருகிறோம். உங்களுக்கு வாகன வசதிகள் வேண்டுமா, எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம். இந்த பிரச்சாரத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த மாதிரியான பேரெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது நடந்தது இந்த மீட்டிங்ல தான். அப்ப இதுல வந்து பேரம் பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திச்சு என்ன செய்யறது, இந்த பிரச்சாரத்தை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அதை செஞ்சு கொடுத்துருவோம். அவங்க அந்த பிரச்சாரத்தை நிப்பாட்டணும் என்பதாக முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சதுக்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க, சரி பேரம் பேசுறதுக்கு ஒரு தெளிவான செல்வாக்கு மிக்க ஒரு நபர் வேணும் இல்லையா, அது யாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பலரும் பலரை சொல்றாங்க. கடைசியில் வலீத் இப்னு முகைராவை தேர்வு செய்யறாங்க. இந்த வலீத் இப்னு முகைரா வந்து நல்ல செல்வாக்கானவர், நல்ல வசதி படைச்சவர் கூட. அவருடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் கவிதை பாடுவதில் வல்லவர். அந்த காலத்துல வலீத் இப்னு முகைராவுடைய கவிதைக்கு மயக்காதவர்கள் கிடையாது. கவிதை பாடுவதில் இலக்கியத்தினுடைய உச்சத்தை தொட்ட ஒரு நபர். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாம் காபத்துல்லாஹ்வினுடைய திரையில் தொங்க விடப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னா அதை வந்து பார்த்து படிச்சு எல்லாம் மக்கள் எல்லாம் புலங்காகிதம் பண்ணும் வகையில் அவருடைய இலக்கிய ஆற்றல் அவ்வளவு சிறந்தது. அதனால அவருடைய வரிகள் எல்லாம் காபாவில் தொங்க விடப்பட்டிருக்கும். அதனால அவர் என்ன செய்யறாங்க, தேர்வு செய்யறாங்க. வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, திறமை இருக்குது. அந்த காலத்துல இலக்கிய நயத்தோடு பேசக்கூடிய கவிஞர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருந்தது. அந்த அடிப்படையிலையும் வலீத் இப்னு முகைராவை தேர்வு செய்யலாம். வலீத் இப்னு முகைராவை தேர்வு செஞ்சு நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நீங்க பேசுங்க என்பதாக அனுப்பி வச்சாங்க. இப்போ வலீத் இப்னு முகைரா என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குறிப்பிட்ட அறையில ஒரு உயரமான ஒரு குறிப்பிட்ட இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இவர் என்ன செய்யறாரு, போறார். இந்த செய்தி மக்கா முழுக்க பரவி மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த நபி அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வெளியே மிகப்பெரிய கூட்டமா வந்து நின்றுட்டாங்க. உள்ள வலீத் இப்னு முகைரா போறார், வெளியே மக்கள் வெள்ளம் இருக்குது.
உள்ள போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அவர் பேசுற வார்த்தை தான் இது. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பதவி வேண்டுமா, அந்த பதவியை நாங்கள் தருகிறோம். உங்களுக்கு காசு பணங்கள் வேண்டுமா, அந்த காசு பணத்தை நாங்கள் தருகிறோம். உங்களுக்கு நல்ல வாகன வசதிகள் வேண்டுமா, உங்களுக்கு எத்தனை ஒட்டகங்கள் வேண்டும், எத்தனை குதிரைகள் வேண்டும், உங்களுக்கு தருவோம். அழகிய பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டுமா, எங்களுக்கு இருக்கக்கூடிய அழகிய பெண்களை உங்களுக்கு திருமணம் முடிக்க வைக்கிறோம். உங்களுடைய பிரச்சாரத்தை காட்டும் என்பதாக இது பேசுறது யார் அப்படின்னு சொன்னா இந்த வலிது முகையா. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசுறாரு. இப்படி பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பதிலுமே சொல்லல. எந்த பதிலுமே சொல்லாம ஹாமீம் சஜ்தாவை ஓத ஆரம்பிச்சாங்க. ஹாமீம் சஜ்தாவை ஓதிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அந்த சூரா முடிகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமீம் சஜ்தாவை ஓதிக்கிட்டே இருக்காங்க. வலிது முகையா கொஞ்ச நேரம் பேசி பார்த்தாரு. நபி அவர்கள் ஓத ஆரம்பிச்சதுக்கு பிறகு அங்கேயே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்டார். கேட்டுட்டு அறையிலிருந்து வெளியே வந்தார். வெளியே மக்கள் வெள்ளம், என்ன நடக்குதுன்னு தெரியலையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன சொன்னாருன்னு தெரியலையே, நபி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்றது தெரியலையே, அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. வெளியே வந்த உடனே வலிது முகையா சொன்னாரு, எவ்வளவு அற்புதமான வசனங்கள், இந்த வசனங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்பதாக என்ன செஞ்சார், சொல்லிட்டு போகிறார். சொல்லிட்டு போன உடனே மக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சிலருக்கு குழப்பம், சிலருக்கு தெளிவு என்று சொல்லலாம். மக்களுக்கு மத்தியில வந்து இது மிகப்பெரிய பேசுபொருளாக ஆயிடுச்சு. நாம என்ன சொன்னா, இந்த வார்த்தையை சாதாரண ஒரு நபர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா அதை கடந்து போயிருந்தது. ஆனா சொன்னது யாரு? இலக்கிய நயத்தில் உச்சத்தை தொட்டவர், கவிதை பாடுவதில் வல்லவர். அவர் சொல்றாரு, இது சாதாரண வார்த்தை அல்ல, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது வகையாக அறிவிக்கப்பட்டுத்தான் முகமது பேசுகிறார் என்பதாக சொல்றது வலிது முகையா. ஒரு செல்வாக்கு படைத்தவர் சொல்றாரு அப்படின்னாக்க நிச்சயமாக அது உண்மை இல்லாமல் இருக்காது என்று மக்களுக்கு மத்தியில ஒரு சிலருக்கு குழப்பம், சிலருக்கு இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நல்லெண்ணம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி அங்கிருந்து போயிடுறார். இந்த செய்தி அபூஜஹலுக்கு போகிறது காரணம் அந்த கூட்டத்தில் அபூஜஹல் இல்லை. அப்ப அபூஜஹலுக்கு இந்த செய்தி போன உடனே அபூஜஹலுக்கு சரியான கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே நேரா என்ன செய்யறாங்க, வலிது முகையாவை தேடிக்கிட்டு அங்கிருந்து போறான். காரணம் என்ன சொன்னா, அந்த மீட்டிங்ல முக்கிய முடிவெடுத்ததுலயும் அபூஜஹலும் ஒருத்தர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பேரம் பேசி அவர்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த கூட்டத்திலே அபூஜஹல் இருந்தான். அதனால அந்த அபூஜஹலுக்கு சரியான கோபம் வந்துச்சு. வலிது முகையாவை தேடிக்கிட்டு போறான். இப்போ வலிது முகையா அவருடைய வீட்டுல இருக்கிறார். உள்ள போய் வலிதே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றான், இதற்காக உன்னை அனுப்பினோம், இதுக்காக உன்னை அனுப்பணும். எதுக்காக உன்னை அனுப்பணும்? முகமது அவர்கள்ட்ட பேரம் பேசி அவருடைய பிரச்சாரத்தை நிறுத்துறதுக்காக அப்படின்னு அனுப்பணும். ஆனா என்ன நடந்துச்சு, உள்ள போய் பேசிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதெல்லாம் வேத வரிகள்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிட்டியே, நீ எதுக்கும் அனுப்பி நீ என்னமோ பண்ணிட்டியே என்பதாக சொல்லி கடுமையாக கோபப்பட்டு அவரை திட்டுகிறார். திட்டும் போது அவன் சொன்ன வரிகள் இவங்க எழுதிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொல்றான், உஹாஃபாவினுடைய மகனினுடைய விருந்தில் நீ மதிமயங்கி விட்டாயா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள குறிப்பிட்டு சொல்றான், ஹத்தாவுடைய மகனினுடைய விருந்தோம்பலில் நீ மதிமயங்கி விட்டாயா? நீ என்ன உனக்கு விருந்து எது போட்டு உன்னை வந்து சரி பண்ணிட்டாங்களா? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, இவங்கெல்லாம் நமக்கு சுவையான உணவு கொடுத்து உங்களுடைய மதியை மயங்கிட்டாங்களா? நீ அவங்களுக்கு சாதகமா பேசுறிய என்பதாக அபூஜஹல் கேட்கிறான். அப்ப வலிது முகையா சொல்றாரு, நான் யாருடைய விருந்திற்கும் நான் மதி மயங்கவில்லை என்று சொல்லி ரோசம் கொண்டார். ரோசம் கொண்டு அங்கிருந்து என்ன பண்றாரு, மீண்டும் அந்த இடத்துக்கு போறாரு. மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தையை தான் அல்லாஹ் அந்த சூரத்துல் முத்தஸில சொல்றான். அவர் என்ன சொல்றாரு, ஃபகால அவன் சொன்னான், இன் ஹாதா இல்லா ஸிஹ்ருன் யுஸர், இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூனியமே தவிர வேறில்லை. இன் ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனித வார்த்தையை தவிர வேறில்லை என்பதாக சொன்னார். அந்த நிகழ்ச்சியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வந்து இந்த சூரத்துல் முத்தஸில இந்த 26வது வசனம் வரையிலான இந்த வசனங்களில் வலிது முகையா குறித்து தான் அல்லாஹ் பேசுகிறார். இப்ப இதனுடைய பொருளை பார்த்து சொன்னா நமக்கு புரியும். அதாவது
وجعلت لهم مالا ممدودا வலீத் இப்னு முகைராவ அல்லாஹ் சொல்றான் وجعلت لهم مالا ممدودا அவனுக்கு நான் நிறைய செல்வத்தை வழங்கியிருந்தோம் وبنين شهودا அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆண் மக்களை நாம் வழங்கியிருந்தோம் ومهدت له تمهيدا அவனுக்கு மற்ற வசதி வாய்ப்புகளையும் நாம் விசாலமாக வழங்கியிருந்தோம் ثم يطمع ان ازيد இருந்தாலும் இன்னும் அதிகமாக பெற வேண்டும் என்று அவன் பேராசை கொண்டு விட்டான். அதாவது அபூஜஹல் போய் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவன்கிட்ட பேசும்போது அவன் ரோஷத்துல நம்மளுடைய செல்வாக்கு போயிருவோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பறிக்கப்பட்டு போயிருவோம் அப்படிங்கிற அந்த பயத்துலதான் அந்த வார்த்தையை மாற்றி பேசுவதற்கு அவன் தயாராகிறான். அந்த தயாராகுவதற்கான காரணத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் எல்லாம் அவன்கிட்ட இருந்து போயிருவோம் அப்படிங்கிற பயத்துல அவன் இன்னும் அந்த செல்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இன்னஹு கான லி ஆயாத்தினா அனீதா, நம்முடைய வசனங்களுக்கு அவன் முரண்பட்டான். அப்பதான் என்ன செய்யறான், அந்த வசனங்களுக்கு அவன் முரண்படுகிறான். அவனை வேதனையின் சிகரத்தில் தான் நாம் ஏற்றுவோம். அவன் சிந்தித்தான், என்ன செய்யலாம் இப்படி போய் சொல்லிட்டு வந்துட்டோமே, இப்ப அபூஜஹல் வந்து இப்படி பேசுறான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் சிந்தித்தான். முடிவு செய்யலாம். அவனுக்கு அழிவுதான், அவன் எப்படி முடிவு செய்யலாம்? சும்மா குத்தில கைஃப கத்தர், அவனுக்கு அழிவுதான், அவன் எப்படி இப்படி முடிவு செய்யலாம்? எப்படி முடிவு செய்யலாம்? சும்மா அல்லாஹ் பிறகு குர்ஆனை அந்த வசனங்களை அவன் பார்த்தான். சும்மா ஆகஸ வஸர், அவன் கடுகடுத்தான், முகம் சுளித்தான். சும்மா அதபர, மீண்டும் அவன் திரும்பி வந்தான். வஸ்தக்பர, பெருமை கொண்டான். பெருமையில நம்ம சொன்னா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெருமை ஏற்பட்டு ஃபகால சொன்னான், இன்னஹாதா இல்லா ஸையுன் யுஸர், இந்த வசனம் இருக்கிறது இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூனியம் என்பதாக சொன்னான். இன்னஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனிதரின் வார்த்தை தவிர வேறு இல்லை என்பதாக சொன்னான். ஆக இந்த 26 வரையிலான வசனங்கள்ல வலீத் இப்னு முகைராவை பத்தி உள்ள செய்தியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான். சொல்றான் சவுஸ்லிஹி ஸகர், அவனை ஸகர் என்கிற நரகத்தில் நாம் தள்ளுவோம். வமா அதராக மா ஸகர், நபியே ஸகர் என்று சொன்னால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? லா துபகி வலா ததர், எதையும் அந்த நரகம் விட்டு வைக்காது. லப்பாஹுல் பஷர், மனித சதைகளை எல்லாம் அது உருவாச்சு, அந்த அளவிற்கு அது எதையும் விட்டு வைக்காது. அலைஹா 19, அந்த நரகம் இருக்கிறது, அந்த நரகத்தினுடைய காவலாளிகளாக 19 பேரை நாம் நியமித்து வைத்திருக்கிறோம். உமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நார், அதற்கு பிறகு அந்த நரகம் சம்பந்தமாக சொல்றான். உமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இந்த இல்லா மலாயிகா, இந்த நரகத்தினுடைய காப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மலக்குமார்கள். உமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இல்லா மலாயிகா, நாம் இந்த இந்த நரகத்தினுடைய காப்பாளர்களாக மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறோம். உமா ஜஅல்னா இத்ததஹும் இல்லா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு, நிராகரிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணிக்கை மிகப்பெரிய சோதனையாகும். லியஸ்தைகின அல்லதீன ஊதுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக, வயஸ்தாத அல்லதீன ஆமனு ஈமானன், ஈமான் கொண்டவர்களுக்கு மேலும் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, வலா யர்தாப அல்லதீன ஊதுல் கிதாப வல் முஃமினூன், அந்த வேத வரிகளில் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி, வலியகூல் அல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், இதற்காக வேண்டித்தான் நாம் இந்த நரகத்தை நாம் சித்தப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த நரகத்தை நாம் சித்தப்படுத்தி வச்சிருக்கிறது சொன்னா, வேத வரிகளை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு வேதனையாகவும், வேத வரிகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் இதை ஏற்படுத்தி இருக்கிறோம். வலியகூல் அல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. வல்காஃபிரூன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு யுதில்லுல்லாஹு மன் யஷா வ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் நேர்வழி பெறுவார், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர் வழிவிட்டு போய்விடுவார். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ வமா ஹிய இல்லா திக்ரா லில் பஷர், இது மிக அற்புதமான ஒரு உபதேசமாகும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துக்கு பின்னாடியும்
ஒரு நிகழ்ச்சியை வந்து எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு நபர் வந்தார். ஒரு நபர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாரு, உம்முடைய தோழர்கள் தோற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, எந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி, எந்த விஷயத்துல என்னுடைய தோழர்கள் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது அவர் சொன்னாரு, வேதக்காரர்கள் வந்து கேட்டாங்க, நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு உங்களுடைய தோழர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய நபிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எதுவும் தெரியாதவர்கள் தான் உங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்பதாக சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது தோற்று போனதற்கான அடையாளம் இல்லை, அதாவது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய நபிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னது தோற்று போனதற்கான அடையாளம் இல்லை என்பதாக சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த நபர் வேதக்காரர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, நீங்க அவர்களுடைய தோழர்கள் அதாவது சகாபாக்கள் போய் நரகத்தினுடைய பாதுகாவலர்கள் எத்தனை பேர் நீங்க கேட்டீங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொன்னதுக்கு, இது ஒன்றும் தோற்று போனதற்கான அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இந்த கேள்வியை நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டே போய் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அப்ப வேதக்காரர்கள் திரும்ப என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்தாங்க. வந்து நரகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், நரகத்தினுடைய காப்பாளர்கள் எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, ரெண்டு கையையும் முழுக்க இப்படி விரிச்சு காட்டினாங்க. அப்புறம் ரெண்டாவது தடவை இப்படி விரிச்சு காட்டிட்டு ஒரு கையை வந்து 5 விரல முழுசா காட்டி இன்னொரு விரலை காட்டும் போது 4 விரலை காட்டி ஒரு விரலை வந்து மடக்கிக்கிட்டாங்க. அதாவது இப்படி காட்டி இப்படி காட்டினாங்க, இப்படி காட்டினாங்க. இன்னொரு திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையா சொல்லல, சைகையால இப்படி காட்டினாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதாவது 10, அப்புறம் திரும்ப மூடிட்டு திரும்ப தொடர்ந்து 19 அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காட்டினாங்க. இப்படி காட்டின செய்தியை ஆலிகா இது வந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக அலைஹா 19 அந்த நரகத்தை காக்கக்கூடியவர்கள், அந்த வாயில் காப்பாளர்கள், இவங்க வந்து வாயில் காப்பாளர்கள் 19 பேர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தின் வாயிலாக தான் தெரியப்படுத்தலாம். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பதில சொல்லிட்டாங்க. இது சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவங்களுக்கு தான் நல்லா ஹிதாயத்தை கொடுப்பான். இப்படி சொன்னதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அபுல் அஷத் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீரராக போற்றப்பட்டவர். அவர் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி மாதிரி இருந்தவர், அபுல் அஷத் அப்படின்னு சொல்லி. அவன் வந்து அவனை யாருமே வீழ்த்த முடியாது. அவன் செய்யற அந்த மல்யுத்தத்துல வந்து அவனை சீக்கிரம் யாராலையும் வீழ்த்த முடியாது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவன் மிகப்பெரிய பலசாலியாக இருந்தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒட்டகத்தினுடைய தோலையோ மாட்டினுடைய தோலையோ கீழே விரிச்சு அதுல வந்து அபுல் அஷத் ஏறி நின்றுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, எத்தனை பேர் சேர்ந்து அந்த தோலை இழுத்தாலும் சரி தோல் கிழியுமே தவிர அவன் கீழே விழ மாட்டான், அந்த தோலை இழுக்க முடியாது. அப்ப பாத்துங்க, அதை வந்து உதாரணத்துக்கு அபுல் அஷத் என்பவன் எவ்வளவு பெரிய பலசாலி என்பதற்கு உதாரணமாக இதை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஒட்டகத்தினுடைய தோலை கீழே விரிச்சு அதை ஏறி நின்றுக்கிட்டு அந்த ஒட்டகத்தினுடைய தோலை ஒரு 10 பேர் 15 பேர் முடிச்சு அந்த ஒட்டகத்தினுடைய தோலை இழுத்தாலும் சரி அந்த தோடு வேணா கிழியுமே தவிர அவனை என்ன செய்ய முடியாது, அந்த தோலோட நிற்க முடியல, அவனோட அந்த தோலை என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது, அவனை வீழ்த்த முடியாது. அந்த அளவுக்கு பலசாலியாக அபுல் அஷத் என்பவன் இருந்தான். அப்ப அவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு சவால் ஒன்று விட்டான். என்ன அப்படின்னா, என்னோட நீங்க மோதி என்னை வீழ்த்துங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சவால் விட்டான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிபந்தனை வச்சாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை உன்னை நான் வீழ்த்தி விட்டால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிபந்தனை வச்சான். சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு நபி அவர்களோடு மல்யுத்தம் செய்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் அஷத்தை வீழ்த்தி விட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு, ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டார். மீண்டும் இதே போன்று ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிபந்தனை திரும்ப வச்சாங்க. உன்னை நான் வீழ்த்தி விட்டால் நீ ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. சரி என்று சொன்னா, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் அஷத்தை வீழ்த்தி விட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டார். இது போன்று பல சந்தர்ப்பங்கள் அமைந்து பல சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் அஷத்தை வீழ்த்தி விட்டார்கள். ஆனால் அவன் இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டார்.
அவனுக்கு அல்லாஹ் நாடவில்லை, அவன் வழிகட்டில் இருந்தான். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு, இந்த அலைஹாதி சாதாஷர் என்ற இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அபூ ஜஹல் வந்து அந்த மக்களை பார்த்து சொல்றான், முகமது சொல்றாரு நரகத்தை வந்து 19 பேர் அவர்கள் தான் வாயில் காப்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முகமது சொல்றாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மலக்கு அப்படிங்கிற கணக்குல அந்த மலக்கு வந்து வீழ்த்திட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போயிட முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பேசலாம். 19 பேர் நரகத்தை வச்சிருக்காங்க, நீங்களாம் சேர்ந்து அந்த மலக்குமார்கள் 19 பேரை காலி பண்ணிட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பேசலாம். அப்படி பேசும்போது அபுல் அஷத் எழுந்திருந்து சொன்னா, நான் 17 பேரை பார்த்துக்கிறேன், 2 மலக்கு மட்டும் நீங்க எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கங்க என்பதாக சொன்னான். நான் 17 பேரை நான் வீழ்த்திடுவேன், 2 பேர் மட்டும் என்ன பண்ணுங்க, 2 மலக்கு மட்டும் நீங்க எல்லாம் சேர்ந்து அவரை பார்த்துக்குங்க. நம்ம என்ன செய்வோம், நரகத்தில் இருக்கிற 19 பேரை சரி பண்ணிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்பதாக சொன்னான். இந்த விஷயத்தெல்லாம் இவனுக்கு தெரியல, இந்த வசனங்களுக்கு பின்னாடி இருந்தான். இதுல என்னத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபுவத்து பணியை செய்யும் போது எந்தெந்த வகையிலெல்லாம் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தொந்தரவு கொடுக்கப்பட்டு நபியவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்பட்டு எப்படிப்பட்ட அந்த சூழல் இருந்திருக்குது. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மளால இந்த ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வசனத்தின் இந்த சூரத்துல் முத்தஸிரினுடைய சபபு நுஸூலுகளாக எழுதுறாங்க. இது வந்து ஆரம்ப நேரத்துல இறங்கிய ஒரு வசனம். ஆரம்ப நேரத்துல சொன்னா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி வந்துச்சு இல்லையா, முதல் வகை. அடுத்தடுத்த வகையாக வந்த வசனங்கள் இதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடங்கி போயிருந்த நேரத்துல எதிர்த்து போய் பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்னென்னலாம் நடந்துச்சு, அப்படி நடக்கும் போது அந்த பேரம் பேசிய அந்த தகவல், அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வேதக்காரர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நபிகள் சொல்லக்கூடிய பதிலை அவர்கள் எப்படியெல்லாம் கிண்டல் எடுத்தார்கள் என்ற செய்தியை எல்லாம் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்வதை நம்ம பார்க்கணும். இதுல ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பயானாக ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னா, திருக்குர்ஆனுடைய வசனத்தை தான் இவங்க கேள்வி பண்றாங்க இல்லையா, இன்ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து சூரியன் தான் அப்படின்னு சொல்றான். ஆனா நமக்கு தெரியும் திருக்குர்ஆனை நாம் முழுமையாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன் சொன்னா, குர்ஆனோடு தொடர்புள்ள காலம் வரை அல்லாஹ் நம்ம மீது அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். எப்போ குர்ஆன் நம்ம விட்டு அகன்று விடுகிறதோ அல்லது குர்ஆனை விட்டு நாம் அகன்று விடுகிறோமோ அதற்கு பிறகு சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம். அப்ப குர்ஆனோடு நாம் நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கும் குர்ஆனுக்கும் நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் சம்பந்தப்பட்ட சில முக்கிய தகவல்களை நாம் வந்து மனசுல ஆழமாக பதிவு வைக்கணும். அந்த விஷயங்களை மட்டும் நாம் சுருக்கமாக நாம இதற்கு பின்னால் சில படிப்பினையாக நம்ம வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன கவுலன் ஸகீலா என்பதாக சொல்றான். இது ஒரு வெயிட்டான வார்த்தை என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது பாரமான கனமான வார்த்தை என்பதாக சொல்றான். இந்த கனமான வார்த்தை எந்த அளவிற்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதையும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஅய்தஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை சுக்கு நூறாக பறந்து போய்விடும் என்பதாக சொல்றான். அப்ப அந்த அளவிற்கு குர்ஆனுடைய வாசகங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, அது மிகவும் கனமானது. இது வெறும் அர்த்த அடிப்படையில் மட்டும் கனம் இல்லை, அதுல வகியே ரொம்ப கனமானதாக தான் இருந்துச்சு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மேல அமர்ந்திருந்தாங்க. அந்த நேரத்துல வகி வந்துருச்சு. அந்த கனம் தாங்க முடியாமல் ஒட்டகம் அப்படியே அமர்ந்துவிட்டது. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மடியில தலை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை படுத்திருந்தாங்க. அந்த நேரத்துல வகி வந்துருச்சு. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய தொடை இரண்டாகிவிடுமோ என்று நான் பயப்படும் அளவிற்கு அது மிகவும் பாரமாக இருந்தது என்பதாக சொல்றான். ஆக ஒரு கனமான வார்த்தை இந்த திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த திருக்குர்ஆன் ஓதப்படுகின்ற சபையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 வகையான சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவது சிறப்பு அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல திருக்குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த மஜ்லிஸில் சகீனா என்கிற அமைதி இறங்குகிறது.
அந்த மஜ்லிஸ்ல சகீனா சகீனா சொன்னா பீஸ்ஃபுல்னு சொல்லலாம், ஒரு நிம்மதி, மன அமைதி. சகீனா என்கிற அமைதி என்பதாக சொல்லுவாங்க. எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த இடத்தில் சகீனா என்கிற அமைதி இறங்குகிறது முதலாவது. இரண்டாவது, எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லப்படுகிற ரஹ்மத் இறங்குகிறது இரண்டாவது. மூன்றாவது, எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த இடத்திற்கு ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். அருள்மிக்க மலக்குமார்கள் அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள். மூணாவது சிறப்பு. நாலாவது சிறப்பு, அல்லாஹ்வுடைய ஷானு தஆலா எந்த மஜ்லிஸில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த மஜ்லிஸ் குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். நாலாவது சிறப்பு. ஐந்தாவது சிறப்பு, எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து கேட்கப்படுகிற துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த 5 சிறப்புகளை நம்ம மனசுல ஆழமா பதிவு செய்யணும். குர்ஆன் ஓதணும் அப்படின்னு சொன்னா நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்படிதான் நம்ம குர்ஆனுடைய சிறப்புகளை சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. அப்ப 30 நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு ஆழமாக நமக்கு குர்ஆன் ஓதுனா நமக்கு நன்மை நிறைய கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு வரி ஒரு ஜுஸ் ஒரு குர்ஆன் அப்படின்னு சொல்லி பார்த்தா குர்ஆனோட நன்மை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு தெரியும். இதை தாண்டி நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, குர்ஆன் ஓதப்படுகிற சபையில் சகீனா என்கிற அமைதி இறங்குகிறது. குர்ஆன் ஓதுகின்ற சபையில ரஹ்மத் என்னும் அருள் இறங்குகிறது. குர்ஆன் ஓதக்கூடிய சபையில ரஹ்மத்தை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சபை குறித்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். ஐந்தாவது, குர்ஆன் ஓதப்படுகின்ற மஜ்லிஸிலிருந்து நாம் என்ன துஆவை கேட்கிறோமோ அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான். இந்த 5 சிறப்புகளை நம்ம மனசுல ஆழமா பதிவு வச்சுக்கணும். இது இல்லாம இந்த திருக்குர்ஆனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அண்ட சராசரங்களினுடைய அனைத்து படைப்புகளினுடைய சப்தங்களையும் கூச்சல்களையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், ஓசைகளை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்னால் அவருடைய சப்தத்தை அல்லாஹ் விரும்பி கேட்பதை போன்று உலகத்தில் எந்த சப்தத்தையும் விரும்பி கேட்பதில்லை என்பதாக சொல்றான். அப்ப குர்ஆன் ஓதுகிறார்னா அந்த ஓசையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரசித்து கேட்கிறான், விரும்பி கேட்கிறான். அந்த அளவிற்கு லட்சோப கோடான கோடி ஓசைகள் சப்தங்கள் இந்த உலகத்தில் இருந்து எழுந்தாலும் அதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இதை விரும்பும் அளவிற்கு விரும்புவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க, ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் என்பதாக சொன்னார். அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கிறது பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையில் ஒருவர் சஜிதாவில் இருக்கிற போது அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, தொழுகையில் இருக்கும் போது இல்ல, தொழுகையிலும் சஜிதாவில் இருக்கிற போது அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக ஒரு அடியார் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி குர்ஆன் ஓதுகிற போது அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமாக அவர் இருக்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படையில தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வசனம் ஓதுனாலும் சரி, ஒரு பேஜ் ஓதுனாலும் சரி, ஒரு ஜுஸ் ஓதுனாலும் சரி, குர்ஆன் ஓதுன கையோடு அல்லாஹ்விடம் துஆ செஞ்சிருங்க. ஏதாச்சும் ஒரு வரியாச்சும் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சு துஆ செய்யாம இருந்துறாங்க. ஏன் சொன்னா, நீங்க ஓதிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கான். நீங்களும் அல்லாஹ்வுக்கு மிக அருகாமையில் இருக்கிறீங்க. இந்த நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்யறான். அதனால குர்ஆன் ஓதிட்டு துஆ செய்யாம இருந்துறாங்க. குர்ஆன் ஓதிட்டு துஆ செய்யாம இருந்துறாங்க. ஒரு வசனம் ஓதுனாலும் சரிதான், ஒரு பேஜ் ஓதுனாலும் சரிதான், குர்ஆன் முடிச்சு ஓதுற கையோட நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அல்லாஹ்ட்ட ஏதாச்சும் ஒரு துஆ நம்ம கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதரே, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கற்றுக்கொள்வது என்பது 100 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது என்பதாக சொன்னார். குர்ஆனை ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது 100 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒருத்தர் குர்ஆன் ஓத தெரியல, ஒரு ஆயத்தை கற்றுக்கிறார், சரி ஓத தெரியுது, முறையாக ஓதுவதற்கு தஜ்வீதோடு ஓதுவதற்கு கற்றுக் கொடுறார், அல்லது தஜ்வீதோடு ஓத தெரியுது, அந்த ஆயத்தை மனப்பாடம் பண்றார், அல்லது குர்ஆனை அந்த ஆயத்தை மனனமாகவும் தெரியுது, அதனுடைய பொருளை கற்றுக்கிறார், அந்த பொருளும் தெரியுது, அதனுடைய தஃசீரை தெரிஞ்சுக்கிறார், அதனுடைய பின்னணி நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிறார். ஏதாச்சும் ஒரு ரூபத்துல ஒரு ஆயத்தினுடைய இல்மை கற்றுக்கொள்வது என்பது 100 ரக்காத் தொழுவதை விட சிறந்தது அப்படிங்கிறத ஹஜ்ரத்
அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி நாலாவது ஒரு விஷயம், குர்ஆனை பார்த்து ஓதுறது நல்லதா பார்க்காம ஓதுறது நல்லதா அப்படின்னு சொன்னா பார்த்து ஓதுறது தான் சிறந்தது. குர்ஆனை பார்த்து ஓதுறது தான் சிறந்தது. சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாத பட்சத்துல மனப்பாடமாக ஓதலாம், அதற்கும் நன்மை கிடைக்கும். ஆனா ரெண்டுல எது சிறந்தது அப்படின்னு சொன்னா பார்த்து ஓதுறது தான் சிறந்தது. இன்னொரு சிறப்பு அற்புதமான ஒரு வாக்கியம் குர்ஆன் ஓதுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் குர்ஆன் ஓதுறதுல ஈடுபட்டு துஆ செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அவர் துஆவை கேட்டால் நான் எவ்வளவு தருவேனோ அவர் கேட்டாமலேயே நான் அதை விட அதிகமாக தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஓதுறதுல ஈடுபடுறாரு, துஆ கேட்க டைம் இல்லை அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, நீங்க கேட்கவே வேண்டாம், நான் தரேன், இதை விட என்ன சிறப்பு தேவை. அப்ப குர்ஆன் ஓதும் போது நமக்கு என்ன தேவையோ என்ன கோரிக்கை அல்லாஹ்ட்ட நம்ம வைக்கிறோமோ அதை மனசுல நினைச்சா கையை உயர்த்தி அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யணும்னு அவசியம் இல்லை. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருங்க, துஆ கேட்கறதுக்கு நேரம் இல்லை, பிரச்சனை இல்லை. குர்ஆனோட தொடர்பு உள்ள ஒருத்தருக்கு துஆ கேட்கணும்ன்ற அவசியமே இல்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஓதக்கூடியவரை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், அல்லாஹ்விற்கு குடும்பமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹ். ஆமா, அஹ்லுல் குர்ஆனுக்காக குர்ஆனுடையவர்கள், குர்ஆனோட நெருக்கமான தொடர்பு உள்ளவர்கள், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை மனனம் செய்து வைத்திருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஹதீஸ்ல சொன்னாங்க, கைதுக்கும் மன் தஅல்லம குர்ஆன வ அல்லம. உங்களில் ஆக சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுத் தருபவரே என்பதாக சொன்னாங்க. குர்ஆனை கற்கக்கூடியவர் ஆக சிறந்தவர், மற்றவர்களுக்கு கற்றுத் தரக்கூடியவரும் ஆக சிறந்தவர். மற்றவர்களுக்கு கற்றுத் தரது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உஸ்தாதா இருந்து மாணவர்களுக்கு கற்றுத் தரது மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பேர குழந்தைகளுக்கு கற்றுத் தந்தாலும் அல்லாஹ் இந்த சிறப்பை நமக்கு கொடுக்குறான். அவனுடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உறவினர் பிள்ளைகளுக்கு எங்கெல்லாம் குர்ஆனை கற்றுத் தருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டவர் நபி அவர்களுடைய வார்த்தைப்படி ஆக சிறந்தவராக ஆகிவிடுகிறார். இன்னும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தா, சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு எல்லா அமல்களும் முற்று பெற்றுவிடும். சொர்க்கத்துல எந்த அமலுமே கிடையாது, சொர்க்கத்துல யாரும் போக மாட்டாங்க, சொர்க்கத்துல யாரும் ஹஜ்ஜி உம்ரா போன்ற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, வேற எந்த அமலையுமே சதகா செய்ய முடியாது, எந்த அமலையும் சொர்க்கத்துல போனா செய்ய முடியாது, எல்லாமே முற்று பெற்றுவிடும். சொர்க்கத்திலையும் செய்வதற்குண்டான அற்புதமான அமல் என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஓதுவாங்க. சொர்க்கத்துல குர்ஆன் ஓதலாம். குர்ஆன் ஓதுறது மட்டும் இல்ல, ஓதக்கூடிய குர்ஆனுக்கு நன்மையும் கொடுக்கப்படும். எந்த அடிப்படையில் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்கும், அவங்களுடைய நன்மை எந்த அளவுக்கோ அந்த அளவிற்கு அவர் அந்த நிலையில சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருப்பார். பல படித்தரங்கள் இருக்கும். இப்ப கீழ் படித்தரத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல் படித்தரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாருன்னா அவர் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, நன்மைகளை செஞ்சு மேல் படித்தரத்துக்கு அவர் போக முடியாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஓதலாம். குர்ஆன் ஓதுனார் அப்படின்னு சொன்னா அவர் குர்ஆன் ஓத ஒவ்வொரு வசனங்களையும் அவர் நிறைவு செய்கிற போது ஒவ்வொரு படித்தரமாக அவர் அப்படி உயர்ந்து கொண்டே போவார். அவர் குர்ஆன் முடிக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு, அடுத்தடுத்த படித்தரத்துக்கு அவர் உயர்ந்துகிட்டே போவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவிற்கு குர்ஆன் ஓதுற அமல் இருக்குது சொர்க்கத்தினுடைய அமல். இந்த உலகத்துல செஞ்சது மட்டும் இல்லாம சொர்க்கத்திலேயே போய் நம்ம இந்த அமலை வந்து நம்ம செய்யலாம். இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனோடு தொடர்பு உள்ளவருக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோர்கள் நாளை மறுமையில் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆனோடு தொடர்பு உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, அஹ்லுல் குர்ஆனாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய பெற்றோர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பிரகாசமான சிம்மாசனங்களிலே அமர வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் கிரீடத்தை அணிவித்து அவர்களை கண்ணியப்படுத்துவான். அவர்கள் மிகப்பெரிய அளவில் லோகாகிதம் அடைவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்து குர்ஆனுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவர் நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட 10 பேரை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குவான். இது எவ்வளவு பெரிய வாக்கியம். இந்த வாக்கியம் யாருக்கு தான் கிடைக்கும்? நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு
மட்டும்தான் அந்த ஷஃபாஅத் செய்யக்கூடிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்வான்? ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவங்க விரும்புறவங்களை சொல்றதுக்கு அழைச்சிட்டு போகலாம். இந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தை குர்ஆனுடைய ஒரு அல்லாஹ் நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட 10 பேரை சொல்றதுக்கு அழைச்சிட்டு போகலாம் என்கிற ஒரு அந்தஸ்தை அவருக்கு வழங்குகிறார். இதுவெல்லாம் குர்ஆனோடு நாம் நெருக்கமாக தொடர்பு வைப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெரும் பெரும் பாக்கியங்கள். குர்ஆனுடைய 5 ஒழுக்கங்கள் இது நமக்கு தெரியும். குர்ஆனை நம்ம ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஓதக்கூடிய குர்ஆன் ஓத தெரிஞ்சுக்கிட்டோம், குர்ஆன் ஓதுற வாய்ப்பையை நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்ப குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் என்னென்ன ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் 5 வகையான ஒழுக்கங்களை அவர்கள் பின்பற்றலாம். முதலாவது ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்களோடு ஒன்றி போய்விடுவது. குர்ஆனுடைய வசனங்களோடு ஒன்றி போயிடுறது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு பொருள் புரிஞ்சாதான் ஒன்றி போக முடியும். குர்ஆனுடைய வசனங்களுக்கு பொருள் புரிஞ்சாதான் அந்த அளவுக்கு நம்ம குர்ஆனோடு ஒன்றி போக முடியும். அதுக்கு நாம எதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த சூறாக்களுக்காச்சும் நம்ம பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அல்லாஹ் தஆலா அதை இலகுவாக்கி தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு ஒன்றி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே தக்பீர் கட்டிட்டாங்க. அப்ப நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன். எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்ட ரக்காத்துகளாக தான் தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொதுவான பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜமாத்துக்கு தொழ வச்சாங்க அப்படின்னு சொன்னா சுருக்கமான ரக்காத்துகளாக தொழுவாங்க. தனியா நின்று தொழுதாங்க அப்படின்னு சொன்னா நீண்ட ரக்காத்துகளாக தொழுவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். தொழுக வச்சாங்கன்னு சொன்னா சின்ன சின்ன சூரா தான் ஓதுவாங்க, பெரிய சூரா ஓத மாட்டாங்க. ஆனா தனியா நின்று தொழுதாங்க அப்படின்னு சொன்னா பெரிய சூறாக்கள் ஓதுவாங்க. ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இவங்க சேர்ந்து தக்பீர் கட்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பிச்சாங்க. சூரத்துல் பக்ரா முடிச்சு சூரத்துல் ஆலி இம்ரான் ஓத ஆரம்பிச்சாங்க. ஆலி இம்ரான் முடிச்சு சூரத்துல் நிசா ஓத ஆரம்பிச்சாங்க. சூரத்துல் நிசா முடிச்சு சூரத்துல் மாஇதா ஓத ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மேல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க ஆதியிலே முடிச்சுக்கிட்டு இவங்க வெளியேறிட்டாங்க. இதுக்கு மேல சக்தி இல்லை. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துல் பக்ரா, ஆலி இம்ரான், சூரத்துல் நிசா ஓதி சூரத்துல் மாஇதா ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த 5 ஜுஸ் இருக்குல்ல, இந்த ஓதுன அந்த 5 ஜுஸ் இருக்குல்ல, இதை எப்படி ஓதுனாங்க அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் தஸ்பீஹ் சம்பந்தப்பட்ட வசனங்கள் வருமோ அங்கெல்லாம் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லி தஸ்பீஹ் செய்றாங்க. எங்கெல்லாம் ரஹ்மத்துடைய வசனங்கள் வருகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரஹ்மனி என்பதாக ரஹ்மத்தை வேண்டி துஆ செய்றாங்க. எங்கெல்லாம் சொர்க்கத்தை பற்றி வருகிறதோ அங்கெல்லாம் சொர்க்கத்தை கேட்டு துஆ செய்கிறார்கள். எங்கெல்லாம் நரகம் வருகிறதோ அங்கெல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி துஆ செய்கிறார்கள். ஆக இப்படி அங்கங்கே நிறுத்தி துஆவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க என்பதாக ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இதுதான் வந்து அந்த வசனங்களோடு ஒன்றி போயிடும். வசனத்தோட ஒன்றி போயிடும். இன்னும் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவாங்க அப்படின்னு சொன்னா, பக்தியில ஒரு வசனம் வருது, அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், யா அல்லாஹ் நீ அஹ்கமுல் ஹாக்கிமீனாக தான் இருக்கிறாய். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அலைஸ ஸாலிக பிகாதிரின் அலா அன் யுஹ்யில் மௌதா, இறந்து போனவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இல்லையா என்பதாக கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ் அன்த முஹ்யில் முமீத், யா அல்லாஹ் நீ உயிர் கொடுக்கக்கூடியவனாகவும் மரணிக்க செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்பதாக. அப்ப குர்ஆனுடைய வசனங்களோடு ஒன்றி போயிடுறது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வசனத்தை திரும்ப ஓதி ஒரு முழு தொழுகை தொழுகிறாங்க. இன் துஅதிதுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ் இந்த மக்களை நீ வேதனை செய்வதாக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். இவர்களுக்கு மன்னிக்கக்கூடியவனாக இருந்தால் யா அல்லாஹ் நீ மகா கிருபையாளர் என்கிற இந்த வசனத்தை மீண்டும் 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 ஓதி அந்த தொழுகை முழுக்க அதே வசனத்தை ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஹஸரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாபஸ் ஸமூம், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு மீது இரக்கம் வைத்திருக்கிற காரணத்தினால, அருள் புரிந்த காரணத்தினால நீ எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்தாய் என்பதாக இந்த வசனத்தை திரும்ப ஓதி சொல்லலாம். இந்த மாதிரி அந்த வசனங்களோடு ஒன்றி போவது இது முதலாவது ஒழுங்கு. இதுக்கு அர்த்தம் புரிஞ்சா புரியும், அர்த்தம் புரியல அப்படின்னு சொன்னாலுமே கூட முயற்சி பண்ணலாம். இரண்டாவது ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும்,
குர்ஆனை உங்களுடைய அழகிய குரலை கொண்டு அழகுபடுத்துங்கள் என்பதாக சொன்னார். நமக்கு எவ்வளவு அழகா ஓத முடியுமோ நமக்கு எவ்வளவு அழகா ஓத முடியுமோ அவ்வளவு அழகா குர்ஆனை ஓதுறது இரண்டாவது ஒழுங்காக சொன்னார். மூன்றாவது ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் சஜிதா ஆயத்து வருதோ அங்கெல்லாம் உடனே சஜிதா செய்யணும். அப்புறமா சஜிதா செய்வதற்கு அனுமதி இருந்தாலும் கூட எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொன்னா அப்பப்ப சஜிதா செய்யணும். காரணம் என்னன்னு சொன்னா குர்ஆன்லயே வருது, وَإِذَا قُرِئَ عَلَيْكُمُ الْقُرْآنُ لَا يَسْجُدُونَ. இது காபிர்கள் குறித்து வருகிறது. அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்கள் சஜிதா செய்ய மாட்டார்கள் என்பதாக. ஆனால் இதை வைத்து தஃசீர்ல எழுதுறாங்க, இது காபிர்கள் குறித்து வந்தாலும் சரி, சஜிதா ஆயத்து ஓதப்பட்டு சஜிதா செய்யாமல் இருப்பது என்பது காபிர்களின் குணம் என்பதாக சொன்னாங்க. அதனால சஜிதா ஆயத்து வரும்போது சஜிதா செய்யறது. நான்காவது பேணுதல் என்ன அப்படின்னு சொன்னா, நான்காவது ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனை பேணுதலோடு ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை நீங்கள் கவலையோடு ஓதுங்கள் என்றால் இது அழுகையோடு தான் இந்த வசனங்கள் அருளப்பட்டது என்பதாக சொன்னாங்க. கவலையோடு ஓதுறது, கவனமா அதனுடைய பேணுதல் அப்படின்னு சொன்னா ரொம்ப அதாவது அதனுடைய முக்கியத்துவத்தை உணராம ஓதாம அதற்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தந்து அதனுடைய ஒழுங்குகள் அதனுடைய மரியாதை உணர்ந்து ஓதுறது, பேணுதலோடு ஓதுவது. ஐந்தாவது, அந்த வசனங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஆவலோடு ஓதுவது. ஓதணும், நன்மையை பெற்றுக்கொண்டோம், ரஹ்மத் பரக்கத்தை அல்லாஹ் போடுகிறான், அதை பெற்றுக்கொண்டோடு இல்லாம குர்ஆனுடைய வசனங்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவாவோடு ஓதுவது. இந்த 5 ஒழுக்கங்களை குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்காக சொன்னாங்க. முதலாவது ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஓதும் போது திருக்குர்ஆனுடைய வசனங்களோடு ஒன்றி போய்விடுவது. இரண்டாவது என்ன சொன்னா, முடிந்த அளவுக்கு அழகிய முறையில் ஓதுவது. மூன்றாவது, சஜிதாவுடைய ஆயத்துகள் வருகிற போது சஜிதா செய்வது. நான்காவது, குர்ஆனை பேணுதலோடு ஓதுவது, விளையாட்டுத்தனமா ஓதாம பேணுதலோடு ஓதுவது. ஐந்தாவது, அந்த வசனங்களை பின்பற்றுவேன் என்கின்ற ஆசையோடு ஓதுவது என்பதாக சொல்றாங்க. ஆக இந்த ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றி குர்ஆனை ஓதுகிற போது நிச்சயமாக குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய அத்துணை பலன்களுமே நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த தஃசீருடைய வகுப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த குர்ஆனோடு ஒன்றி போவதற்குண்டான வாய்ப்பை தருகிறது. இந்த வசனங்கள் எந்த சந்தர்ப்பங்கள்ல அருளப்பட்டது, இந்த வசனங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுது. பயான கேட்கிறத விட இந்த தஃசீரின் அடிப்படையில் கேட்கும்போது அதனுடைய பொருள் ஓரளவுக்கு நமக்கு சூரத்துல் முத்தஸிர் அதை பத்தி சொன்னோம் அப்படின்னு சொன்னா வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நமக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஆரம்ப வசனங்கள் ஒரு அழைப்பாளர் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்தடுத்த வசனங்களை ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் எப்படி எல்லாம் முரண்பட்டார், குர்ஆனுடைய வசனங்களுக்கு எதிராக பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் ஏன்னா குர்ஆன்ங்கிறது அப்படித்தானே இறங்கப்பட்டது, ஒரே நேரத்துல ஒரு புத்தகமாக அருளப்பட்டது அல்ல. அந்தந்த சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பின்னால் அந்தந்த வசனங்களையும் அல்லாஹ் நபியவர்களுக்கு அருளினார். அப்ப இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி தான் இந்த வசனங்கள் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், பொருளை புரிஞ்சிக்க முடியும். இந்த பொருளை புரிந்து கொள்வது என்பது குர்ஆனோடு கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சங்கமிப்பதற்கு ஒன்றி போவதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது. குறைந்தபட்சம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நம்ம மனப்பாடம் பண்ணிச்சிருப்போம் இல்லையா சில சூறாக்கள், அதாவது இருந்து துஹா வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 10-20 சூறாக்களை நம்ம மனப்பாடம் பண்ணிச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம திரும்ப தொழுகையில ஓதுவோம் இல்லையா. தொழுகையில நம்ம ஓதும் போது எப்ப பார்த்தாலும் நம்மள அறியாமலேயே அந்த 2-3 சூறா தான் திரும்ப வரும். அது இயல்பு, எல்லாருக்குமே அதான். ஹாஃபிஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதான் நிலைமை இல்லையா. தக்பீர் கட்டிட்டா வழக்கம் போல முதலக்காத அல்ஹம் சூரா படிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னா சூரா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா வரும். அப்ப எதெல்லாம் அதிகமாக நம்ம திரும்ப தொழுகையில ஓதுறோமோ அந்த சூறாவுக்கு மட்டும்தான் அர்த்தத்தை முடிஞ்சு. அந்த சூறாவுக்கு மட்டும் அர்த்தத்தை நல்லா இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம். இப்படி வரிக்கு வரி என்ன செய்யணும்னா அந்த அர்த்தத்தை அல்ஹம் சூரால பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிங்க. அதனுடைய பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஓர்மைக்கு பாடுபடுறோம் இல்லையா. அந்த தொழுகையில பலரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையில ஒரு ஓர்மையை வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது பலரும் கேட்கக்கூடிய. இந்த ஓர்மை வர்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மைண்டை எம்டியா வச்சுக்க கூடாது. எப்பவுமே நம்மளுடைய மூளையை எம்டியா வச்சுக்கணும்னு சொன்னா எல்லாமே வரும். அப்போ இதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுக்கிறது அப்படின்னா, அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை நம்ம கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பொருள் வரும். அர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கும்போது அதனுடைய பொருள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். அப்ப ஓதக்கூடிய வசனங்களுக்கு
அதனுடைய அர்த்தத்தை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனை வேற எங்கேயும் போகாது. தொழுகையில ஓரளவுக்கு ஓர்வு கிடைக்கும். ஆக அல்லாஹ் குர்ஆனோட நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி தந்தவர்களாக குர்ஆனுடைய வசனங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் சிந்தனை வைத்து குர்ஆனோடு ஒன்றி போவதற்குண்டான சந்தர்ப்பங்களை எல்லாம் நமக்கு வழங்குவானாக. வாஹுதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم. ஜஸாக்கல்லாஹு கைரன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் தற்போது எதை கேட்டோமோ அதுக்கே நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் லவர் தொழுகைக்கு பிறகு மதிய உணவு பரிமாற்றம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த மாத பயன் இன்ஷா அல்லாஹ் 11 மே அன்றைக்கு நடைபெற உள்ளது. மற்ற விவரங்கள் வெளியிட உள்ளது. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.